ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ சிக்கனை வந்து மஞ்சள் தயிரை சேர்த்து நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்புத்தூள், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதோடையே ஒரு 10-15 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வணக்கிக்கணும். பச்சை வாசனை போனதும் கழுவி எடுத்து வச்ச சிக்கனை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சிக்கனை நல்லா சேர்த்தாச்சு. அடுத்து அதோட இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்து ஒரு அரை தக்காளி பழம் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 5-6 ஒரு சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரை தக்காளி பழம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து சிக்கனோட சேர்த்து நல்லா கலந்துருங்க. தக்காளி வெங்காயம் பேஸ்ட் வந்து சிக்கனோட நல்லா கலந்துட்டோம். அடுத்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக கறி மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மிளகு பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வந்து சிக்கனோட நல்லா இதாகணும். அடுத்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா 1 டம்ளர் போதும், இல்லைனா வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்து வரப்ப குக்கரை வந்து மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வச்சு எடுத்துருங்க. அது விசில் வரத்துக்குள்ளார ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 4-5 மிளகு, 4-5 பொட்டுக்கடல, 2 முந்திரி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கர் வந்து ப்ரெஷர் இறங்கினதும் ஓப்பன் பண்ணி சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு சிக்கன் எடுத்து பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நசுங்கணும். இதான் வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நல்லா வெந்துருச்சு. அடுத்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆட் பண்ணதும் இந்த தேங்காய் வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சோன்னே இந்த மாதிரி ஆயில் வந்து இந்த கார்னரில் வந்து பிரிஞ்சு வரும். அப்போ வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இட்லி முட்டை தோசையோட சுட சுட இந்த சிக்கன் கிரேவி சேர்த்து சாப்பிட்டா அல்டிமேட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.